கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று கிருபையின் வார்த்தைக்கு தியானமாக சங்கீதம் 105:37 வசனம் கூறுகிறது, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அதில் போட்டிருக்கிறது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இந்த காலத்திலே நல்ல பலத்தோடு சுகத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு வியாதி இல்லாமல் வாழ்வது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பலனாகிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு இன்று தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியில் வனாந்தரங்களில் 40 வருஷம் அலைந்திருந்தார்கள். அவர்களுக்கு கால் வீங்கவில்லை, அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பலத்தினால் நிரப்பினார். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே அது நடந்தது. தமது ஜனத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக பலன் கொடுப்பார். இந்த காலத்தில் எவ்வளவோ வியாதிகள் பெருகி இருக்கிறது. பல விதமான வியாதிகள், விதவிதமான வியாதிகள் பெருகி இருக்கிறது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் லங்ஸில் இன்ஃபெக்ஷன், நுரையீரல் பாதிக்கப்பட்டுள்ளது, இதயம் பாதிக்கப்பட்டுள்ளது. எத்தனையோ பேர் வாத நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல், முதுகெலும்பில் சவ்வு வெளியே வந்திருக்கிறது, முதுகெலும்பிலே பிரச்சனை, இடுப்பெலும்பிலே பிரச்சனை, நடக்க முடியாமல் இவ்வளோ பேர் கஷ்டப்படுகிறார்கள். இன்னும் பார்த்திங்கன்னா கேன்சர், பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு வயிற்றில் கட்டி, அங்கே கட்டி, இப்படி கட்டினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல வியாதிகள் ஜனங்களை வந்து தாக்கி எல்லா பலத்தையும் இழக்க செய்கிறது. ரீசெண்டாக நம்ம கொரோனாவினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த கொரோனாவினாலே எத்தனையோ பேர் பலத்தை இழந்து போயிருக்கிறார்கள். கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்பொழுது பார்த்திங்கன்னா நுரையீரலில் வியாதி, இருதயத்தில் வியாதி என்று நிறைய பேர் கஷ்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். யார் பார்த்தாலும் இருதயத்தில் பிரச்சனை, நுரையீரலில் பிரச்சனை, இப்படி பல பேர் ஜபத்துக்கு வர்றாங்க, ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். வியாதி இல்லாமல் பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரே நமக்கு பலனான கண்மலையாக இருக்கிறார். தாவீது சொல்கிறார், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்கிறார். தேவனை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக நமக்கு பலன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே 2 வருஷங்களுக்கு முன்பாக குட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த டைமில் ஆலயத்தில் கல்வாரி திருவிழா நடந்தது. அப்போது வெள்ளிக்கிழமை காலையில் நான் 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை பேசினேன், அவ்வளோதான். சாயங்காலம் பார்த்திங்கன்னா சுத்தமாக நடக்க முடியல, ஒரு 8 கூட வச்சு நடக்க முடியல. அதே மாதிரி சனிக்கிழமை காலையிலையும் பாசிட்டிவ் பேருக்கு போக முடியல, ஈவினிங் இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கும் போக முடியல, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஈஸ்டர் ஆராதனைக்கும் போக முடியல. அவ்வளவு பயங்கர காலை ஒரு 8 கூட எடுத்து வைக்க முடியாமல், நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அப்போ ஆண்டவர்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் கடைசி நாள் கூட்டம். பாஸ்டர் லூக்கா சேகர் அதில் பேசுகிறாரு. இந்த கூட்டத்துக்கு எப்படியாவது போகணுன்னு எனக்கு ஒரு வாஞ்சியாக இருந்துச்சு. ஆனால் நான் சுத்தமாக நடக்க முடியல. 3 நாளாக கூட்டத்துக்கும் போலையே. ஆண்டவரிடம் என்ன செய்வேன்னு சொல்லி அழுது, பிலிப்பியர் 4:13 வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த வசனத்தை டானிக் கொடுக்குற மாதிரி, மருந்து சாப்பிட்ற மாதிரி, மாத்திரை சாப்பிட்ற மாதிரி அந்த வசனத்தை மாறி சொல்லி அப்படியே எந்திரிச்சு கொஞ்சமாக நடந்து பார்த்தேன். கொஞ்சம் நடக்க முடிஞ்சுது. சரி, இதோடு நம்ம சர்ச்சுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் நடக்க முடிஞ்சது, எந்திரிச்சு போயிட்டேன். ஆனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கர்த்தர் நன்றாக நடப்பதுக்கு கிருபை கொடுத்தார். பிசாசு நம்மை பலவீனத்தை கொடுத்து இருளிலே இருக்க பண்ணுவான். ஆனால் பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனும் என்று நாம் அறிக்கையிடும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை பலத்தினால் நம்மை இடை கட்டுவார். ஏனென்றால் நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய நோய்களை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். மத்தேயு 8:17 சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலவீனங்களை, வியாதிகளை, எல்லா வியாதிகளும் அவர் இயேசு கிறிஸ்து தன் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே அவருடைய பாதத்திலே நாம் கொண்டு வைப்போம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே எல்லா வியாதிஸ்தர்களையும் கொண்டு அவருடைய பாதத்திலே வைத்தார்கள். வைத்த எல்லாரையும் அவர் சுகப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய வியாதியை, பலவீனங்களை ஆண்டவருடைய பாதத்திலே, இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே, ஜபத்திலே வைத்து நாம் ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை பிலிப்பியர் 4:13
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று நாம் சொல்லும்போது தேவன் தம்முடைய பலத்தினால் நம்மை நிரப்புவார். அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக அந்த பலனை கட்டளையிடுவார். நாம் பலனோடு இருப்பது, பலனோடு வாழ்வது, வியாதி இல்லாமல் வாழ்வது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நிச்சயமாக கர்த்தர் நமக்கு தருவார். ஆகவே எல்லாவற்றையும் ஒரு பாதத்திலே வைத்து தேவனிடத்தில் அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.